கர்த்தரை நாம் துதிப்போம், தேவனை நாம் உயர்த்துவோம். அவர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் செய்த நன்மைகளை நினைப்போம், அவர் பாராட்டின இரக்கங்களை நினைப்போம், அவருடைய தயவை நினைத்து துதிப்போம், அவருடைய மகிமை எண்ணி ஸ்தோத்தரிப்போம். அவருடைய மகத்துவமான கிரியைகளுக்காக அவரை நாம் ஆராதனை செய்வோம். ஒவ்வொன்றாய் எண்ணி அவரை உயர்த்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வோம். மனப்பூர்வமாய் கர்த்தரை ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் உயர்த்துவோம். Thank you Jesus. எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், எண்ணிலடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், எண்ணிலடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். துதிப்பே, போற்றுவே, பாடுவே, கம்பீரிப்பே. துதிப்பே, போற்றுவே, பாடுவே, கம்பீரிப்பே. ஆம், ஹல்லேலூயா, ஆம், ஹல்லேலூயா, ஆஹா, ஆம், ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றை எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றை எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? என் ஜீவனை பலியாய் படைக்கின்றேன் நான், என் ஜீவனை பலியாய் படைக்கின்றேன் நான். ஆம், ஹல்லேலூயா, ஆஹா, ஆஹா. இயேசுவே, அன்பிற்கிணை ஏதும் ஒன்றுமே காணேன். உண்மையாய் உணரவோ இதயம் தாரும். அன்பிற்கிணை ஏதும் ஒன்றுமே காணேன். உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். திறந்தருளும் என் மனக்கண்களை, திறந்தருளும் என் மனக்கண்களை. இப்பூவிலே வேறொரு விருப்பம் இல்லை, இப்பூவிலே வேறொரு விருப்பம் இல்லை. ஆம், ஹல்லேலூயா, ஆம், ஆஹா, ஆஹா. இயேசுவே, ஹல்லேலூயா. புழுதி நின்றமை தூக்கியே மீட்டி, நறுமணம் நல்கும் நல்மலராக்கி நீ. புழுதியில் நின்றமை தூக்கியே மீட்டி, மலராக்கி நீ. கல்வாரி அன்பண்டோ மாற்றியது, கல்வாரி அன்பண்டோ மாற்றியது. என் சுயம் வெறுத்து உந்தன் சித்தம் செய்வேன், என் சுயம் வெறுத்து உந்தன் சித்தம் செய்வேன். ஆம், ஹல்லேலூயா, ஆம், ஹல்லேலூயா, ஆஹா. இயேசுவே, ஹல்லேலூயா. எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், எண்ணிலடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், என்னை நிரப்பினார். துதிப்பே, போற்றுவே,
பாடுவே கம்பீரிப்பே துதிப்பே பாடுவே கம்பீரிப்பே ஹalleluya ஹalleluya இயேசுவே ஹalleluya நல்ல கம்பீரமாய் கரங்களை தட்டி சந்தோஷமாய் களி கூர்ந்து மகிழ்ச்சியோடு அவரை நாம் உயர்த்துவோம். உண்மையாய் உணர்ந்து உயர்த்துவோம். அந்த இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறபடினால் அவரை ஆராதிப்போம். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறபடினால் ஸ்தோத்தரிப்போம். அவருடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இவைகளை அறிய முடியாத அளவிற்கு அளவிட முடியாத அந்த அன்பை கர்த்தர் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்தி இருக்கிறாரே. நன்றி அப்பா. எங்களை விசாரித்து எங்களை நேசித்து எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அன்பை ஒவ்வொரு நாளும் நீர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. அல்லேலூயா. ஏன் பாடுறோம்? நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி. ஆமென். சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். அப்படின்னா உலகத்தில் நமக்கு 1000 பிரச்சனை என்ன செய்யுது, உடம்புல அவ்வளோ வலிகள் என்ன செய்யுது, தேவைகள் நமக்கு மிஞ்சி என்ன செய்யுது இருக்கு, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக என்ன செய்யுது இருக்கு. ஆனாலும் துதிப்பதினால் தான் தோல்வி இல்லை, பாடுவதினால் தான் குறைவு இல்லை. ஏன்னா அவர் நல்லவர். அவர் ஒரு நாள் தீமையினால் என்ன செய்ய மாட்டார், நம்மளை சோதிக்கவே மாட்டார். நம்மளை அழ வச்சு அவர் ஒரு நாள் வேடிக்கை பார்க்கவே மாட்டார். அந்த நல்ல தகப்பனை நம்ம துதிக்கிறதுக்கு தான் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வேணா என் வாழ்க்கையில் நடந்துடுக்கிற சூழ்நிலை என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியாததை போல இருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய நோக்கத்தோடு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர், ஒரு நல்ல திட்டத்தோடு என்னை அழைத்திருக்கிறீர். ஆகவே நான் உங்களை இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் உயர்த்துவேன் ஆண்டவரே, இன்னும் பாடுவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆயத்தமாக இருக்கீங்க? உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி வரட்டும், ஸ்தோத்திரம் வரட்டும், உங்கள் சத்தம் கேட்கட்டும். அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி உங்கள் புகழ் எழும்பட்டும். அவருடைய கீர்த்தியை நீங்கள் சொல்லுங்க. எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், பாதிப்புகள், ஆபத்துகள், கண்ணீர்கள், இழப்புகள், தோல்விகள், ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்து உற்சாகப்படுத்திட்டே இருக்கீங்கப்பா. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி எங்களை தாங்கி வருகிறீர். உள்ள கையில் எங்களை நீங்கள் வரைஞ்சிருக்கீங்கப்பா. முதிர் வயதிலையும் எங்கள் பலன் ஒடுங்கும் போதும் எங்களை கைவிடாமல் எங்களை நடத்துகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதான் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதான், உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே, உம்மை பாடுவதே. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்த என்னை உயர்த்தி நீரே, ராஜாக்களோடு அமர்த்தி நீரே. புழுதியில் இருந்த என்னை உயர்த்தி நீரே, ராஜாக்களோடு அமர்த்தி நீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே,
உம்மை பாடுவது, உம்மை உயர்த்துவது, உம்மை பாடுவது. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி நீ அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி நீ அறியாத ஜாதியை வரவழைத்து நீ தந்த வாக்குகள் நிறைவேற்றி நீ இயேசுவே வாக்கினை நிறைவேற்றி நீ உந்தன் கிருபைகளை உந்தன் மகிமைதனை. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது, உம்மை பாடுவது, உம்மை உயர்த்துவது, உம்மை பாடுவது. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை உந்தன் மகிமைதனை. ஓ அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது, உம்மை பாடுவது, உம்மை உயர்த்துவது, உம்மை பாடுவது. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே நான் நீலத்தில் உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் உம்மை துதிப்பதினால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது, உம்மை பாடுவது, உம்மை உயர்த்துவது, உம்மை பாடுவது. நல்ல கரங்களை தட்டி உயர்த்துகிறோம். உயரே பரிசுத்தரே மேலானவரே, எல்லா நாமத்தை காட்டிலும் உயர்ந்த நாமம் உடையவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, புதி கன மகிமைக்கு பாத்திரரே, எங்களை கைவிடாதவரே, எங்களை வெட்கப்படுத்தாதவரே, எங்களுக்கு துணையாயிருப்பவரே, எங்கள் கூடவே வருகிறவரே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே, மிகவும் பெரியவர். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். இப்படிப்பட்டவைகள் இன்னும் நிறைய அநேகம் அவரிடத்தில் உண்டு. எப்போ சொல்றாரு? ஒண்ணு இல்லாம சொல்றார். அல்லேலூயா. உடம்புல சுகம் இல்லை ஆனா சொல்றார். கையில பணம் இல்லை ஆனா சொல்றார். வாழ்க்கையில நிம்மதி இல்லை ஆனா சொல்றார். எல்லாம் போச்சு, முட்டை பேலன்ஸுக்கு வந்துட்டார். அல்லேலூயா. இனி எதிர்காலமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். என்ன நடக்கும், என்ன ஆகும், இதனுடைய முடிவு எப்படி இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. ஆனா தைரியமா சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறது. எப்படி இந்த தைரியம் வந்ததுன்னு அவர் சொல்வாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா.
அவர் உயிரோடு இருக்கிறார்னா சும்மா பலன் இல்லாதவரா இல்ல, சாதாரணமானவரா இல்ல, சர்வ வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? சர்வ வல்லவரா. அவர் உயிரோடு இருக்கிறார். அப்ப அவரால் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியும். ஆமென். அவர் சர்வ வல்லவரா இருக்கிறதுனால நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியல, எல்லாம் இருட்டா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தாலும் ஒண்ணு இல்லை, அந்த பக்கம் பார்த்தாலும் ஒண்ணு இல்லை. ஆண்டவரை தேடுறேன், எங்கேயும் இல்லை. ஆனா இருக்கிறான்னு தெரியுது. ஆனா ஏன் கண்ணால என்ன செய்ய முடியல? ஆனா இப்ப எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நான் போற வழிய அவர் அறிந்திருக்கிறார். அதனால நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு யோபு சொல்றாரு. அவர் என்னை சோதித்த பின் ஒரு சுத்த பொண்ணா நான் விளங்குவேன். அல்லேலூயா. 4வது மாதத்தை நம்ம நிறைவு செய்ய போறோம். இந்த வாரத்தோட எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தீமையினால ஒரு ஆள் என்ன செய்ய மாட்டார், அவர் சோதிக்கவே மாட்டார். ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதையின் வழியா நம்ம நடத்தப்படுறோம்னா நன்மைக்கு, ஆசீர்வாதத்திற்கு, உயர்வுக்கு, இன்னும் மேன்மை அடைவதற்கு, இன்னும் அவரை நல்லவர்னு ருசிப்பதற்கு. வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிற ஒரு ஆள் யார் தெரியுமா? வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிற ஒரு ஆள் யார் தெரியுமா? வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆள் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் தான். நீங்க எவ்வளோ பெரிய ஆசான்ட்ட போய் படித்தாலும் எல்லாத்தையும் அவங்களால உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சொல்லித்தர முடியாது. உங்களை நேசிக்கிறவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு லெவல் வரைக்கும் தான் அவங்களால காட்டி கொடுக்க முடியும். சில காரியத்தில் சொல்லித்தர முடியும், கற்றுக் கொடுக்க முடியும், எடுத்து கொடுக்க முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் தாண்டி எல்லாவற்றையும் செய்கிறது யாரு? கர்த்தர் தான். அல்லேலூயா. யதார்த்தம் அப்படின்னா என்னன்னு காட்டி கொடுத்துருவார். வாழ்க்கைன்னா என்னன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருவார். உறவுகள்லாம் யாருன்னு ஆண்டவர் அழகா என்ன செஞ்சிருவாரு, அழகா காட்டி கொடுத்துருவார். யோபு எல்லாத்தையும் பார்த்துட்டான். அவன் எல்லாம் இருக்கும்போது நடந்து வந்தா வழியில் இருக்கிறவங்க தோல்ல இருக்கிற துண்டை என்ன செய்வாங்களாம், கலத்திட்டு ஐயா வாங்கம்மா. அவன் எல்லாம் இருக்கும்போது காலை எதில் கழுவுனானா அப்படின்னா நெய்யில கழுவலை. ஆனால் அந்த லெவலுக்கு அவனுடைய வசதி, அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய சம்பத்து, அவனுடைய ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அப்படி திரும்பி இப்படி பார்த்தா போதும், 10 வேலைக்காரன் என்ன செய்வான், கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. கண்ணை காட்டினா போதும் எல்லா வேலையும் என்ன செய்யும், நடக்கும். 10 பிள்ளை பெத்தெடுத்திருக்கிறான். அப்போ மனைவிட்ட எவ்வளோ அன்பா இருந்திருப்பான் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் இப்போ எல்லாம் போயிட்டு, எல்லாம் போயிட்டு. வேலைக்காரனை கூப்பிட்டா கூட வர மாட்டேன், கூப்பிட்டா கூட நினைச்ச மாட்டேன், வர மாட்டேன். அன்பா நேசித்த மனைவிட்ட இருந்து அவன் எதிர்பார்க்காத வார்த்தைலாம் நினைச்சுது வருது. கொஞ்சம் கூட இப்படியெல்லாம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. உயிருக்கு உயிர் அவனை நேசித்த நண்பர்கள் அவனை விசாரிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. நீண்ட தூரம் டிராவல் பண்ணி அவனுடைய நிலைமையை பார்த்தோன்னே 7 நாள் அவங்களும் சாப்பிடலை, 7 நாள் அவங்களும் தூங்கலை, 7 நாள் அவங்களும் தண்ணி குடிக்கல. சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு மண்ணை அவங்க தலை மேலே போட்டுட்டு அவங்க கூட அப்படியே உட்காந்துருக்காங்க. உருக்குலைந்து போன தன்னுடைய சிநேகிதனை பார்த்து இவன் நினைச்சா அவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஏதாவது ஆறுதல் என்ன செய்யும். ஆனால் கடைசியில் அவங்கள பார்த்து சொல்ல, நீங்களாம் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். அல்லேலூயா. உங்களை வச்சு எனக்கு ஒரு பிரயோஜனம். முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டா? இதை மாதிரி தான் லைஃப். என்னை சுற்றி இருக்க எல்லாம் டேஸ்ட்லெஸ். அல்லேலூயா. எதுவுமே சுவாரஸ்யம், எல்லாம் கொஞ்சம்தான். அல்லேலூயா. அழகெல்லாம் அந்த தோல் சுருங்குற வரைக்கும் தான். அல்லேலூயா. பணம்லாம் காணாம போ கரையிற வரைக்கும் தான். உறவுலாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கொடுக்க முடியாமல் போயிட்டுனா அவ்வளோதான். உலகம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவன் பாருங்க, என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். என்னை இப்ப நான் பார்க்கறதெல்லாம் மாறிட்டு இருக்கு, அவர் மட்டும் மாறவே மாட்டார். ஒரு நாள் அவர் மாற மாட்டார்.
எத்தனை பேர் இந்த யோபு மாதிரி ஆண்டவரை அறிஞ்சு ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதுதான் உண்மைங்க. எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் உணர்ந்துட்டேன் மாஸ்டர், அது சொல்ற காரியம் இல்லை. எல்லாம் இருக்கும்போதே சொல்லிடணும், தேங்க்யூ, இதெல்லாம் எனக்கு இருக்கிறதற்காக நன்றி, இதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நன்றி, இதெல்லாம் எனக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் தந்திருக்கிறதுக்காக நன்றி, இதெல்லாம் என்னைய சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நன்றி. ஆனால் என் இருதயம் இது மேலே கிடையாது ஆண்டவரே, என் இருதயம் உங்கள் மேலே தான் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எனக்காக நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. எனக்காக நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் இயேசு மைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்காய் கூறுவேனா. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த வாரத்தோடு இந்த மாதத்தை நாம் நிறைவு செய்கிறோம். நமக்கு அவர் நன்மை செஞ்சுட்டே தான் இருக்கார். நமக்கு அவர் உதவி செஞ்சுட்டே தான் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். நம்முடைய ஏழ்கைகளை அவர் விரிவாக்கி கொண்டே தான் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் அதின் காலத்தில் மிக நேர்த்தி அவர் செய்கிறார். அப்போ இந்த ஆராதனையில் நான் அவருக்கு செய்கிறது எப்படி செய்யணும், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆராதனை, ஒரு பாட்டு, இதை பாடினா நான் எப்படி பாடணும், ஒரு ஜெபம் பண்ணால் எப்படி ஜெபம் பண்ணணும், நம்புனா எப்படி நம்பணும், எனக்கு கொடுத்துருக்கிற கிருபையை, திறமையை, தாளந்தை பயன்படுத்தினா எப்படி பயன்படுத்தணும், இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளை நிலைநிறுத்தும் ஃபேக்டர். இதை வச்சு தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய போகிறாரு, ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ராபர்ட் மோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷினரி ஆப்பிரிக்காவில் 50 ஆண்டுகளுக்கு மேலே ஊழியம் செஞ்சவர். அவர் ஒரு மெடிக்கல் மிஷினரி, மருத்துவ மிஷினரி. அதனால் காடுகளில் போய் அந்த மக்கள் மத்தியில் தங்கியிருந்து அவங்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்தார். அது மாத்திரமல்லாமல் அவர் ரொம்ப டேலண்டடான ஒரு மிஷினரி, நல்ல திறமையான ஒரு மிஷினரி. அந்த காட்டுவாசி மக்களுக்கு, நாகரிக வளர்ச்சி இல்லாத அந்த மக்களுக்கு, கலாச்சார முன்னேற்றம் இல்லாத அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உண்டாக்கி கொடுக்க என்னென்ன கைத்தொழிலெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அப்போ ஒரு தடவை இவர் கிளம்பி போகிறாருன்னா திரும்பி அவருடைய இடத்துக்கு வர்றதுங்கிறது ரொம்ப நாள் ஆகும் வர்றதுக்கு. அதனால் இவர் போய் தங்கும்போது அவங்களோட வீட்டில் இணைச்சி முடியாது. காட்டுக்குள்ளே அவங்க வீட்டில் எப்படி இருக்கும், அதில் தங்க முடியாது. அதனால் இவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். ஒரு டென்ட் அவர் வாங்கிட்டு வந்திருந்தாராம் யூரோப்லேருந்து. அதை தான் கொண்டு போய் தங்குற இடத்துல அந்த டென்ட் அடித்து அதுக்குள்ளே என்ன செய்வார், தங்கியிருப்பார். உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கன் காடுகள் வனவிலங்கு தாக்குதல்கள் அதிகமாக உள்ள காடுகள். அதில் ஒரு முறை அவர் தங்கி இருக்கும்போது ஒரு இரவு ஒரு சிங்கம், பயங்கரமான பெரிய சிங்கம், அந்த மனித வாசனையை மோப்பம் முடிச்சு வந்துட்டு, இப்போ இந்த டென்ட்டுக்குள்ளே தான் அவர் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு அது போட்டு பிக்கிறதுக்கு என்ன செய்யுது, பீறுவதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் அதால் முடியல. கொஞ்ச நேரம் போராடி பார்த்துட்டு சிங்கம் டயர்டாகி போயிட்டு, இவர் இதை தன்னுடைய நாட்டில் வந்து சாட்சியாக சொன்னார். இப்படி ஒரு முறை சிங்கத்தின் பிடியிலேருந்து ஆண்டவர் என்ன செஞ்சார், காப்பாற்றினார். அல்லேலூயா. அது சொல்லிட்டு அவர் சொன்னாராம், அது நான் காப்பாற்றப்பட காரணம் என்னன்னா, நான் பயன்படுத்தின டென்ட்டை மேக் பண்ணார்ல அந்த மேக்கர் தான் அப்படின்னா. அல்லேலூயா. அந்த டென்ட்டை செஞ்சார் பார்த்தீங்களா, அவர் மட்டும் தரமான துணியை பயன்படுத்தலைன்னா சிங்கம் என்ன செஞ்சிடும், ஒரே அடியில் பிச்சிருக்கும். அது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கவனமாக ஸ்டிச் பண்ணாமல் இருந்திருந்தா அது கடிச்சு என்ன செஞ்சிடும், பிரிச்சிருக்கும். ஆனால் அந்த வேலையை அந்த நபர் உத்தரவாதத்தோட உண்மையாக கண்ணுங்கருத்துமா செஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னார். இந்த செய்தி அப்படியே பரவுனப்ப கடைசியில் கண்டுபிடிச்சாங்களாம், அதை செஞ்சது யாருன்னா ஒரு லேடி. அல்லேலூயா. ஒரு சகோதரி, ஒரு பெண்மணி தான் அந்த டெண்டை செஞ்சிருக்காங்க. அவங்கள அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டினாங்க. ஒரு பெரிய பரிசுத்தவானுடைய உயிர் காப்பாற்றப்படுவதற்கு நீங்க தான் காரணம். அவங்களுக்கு தெரியுமா இந்த டெண்ட் ஆப்பிரிக்காவுக்கு போகணும், அங்க ஒரு மிஷினரி பயன்படுத்துவார் தெரியுமா, இப்படி ஒரு ஆபத்து வரும், அந்த ஆபத்தில் அவர் காப்பாற்றப்படுவதற்கு இந்த டெண்ட் தரமா தயாரிக்கப்பட்டது தான் காரணம். அவங்க தெரிஞ்சிருக்குமா அவங்களுக்கு? ஆனா அவங்க செஞ்ச வேலையை ஒழுங்கா செஞ்சாங்க. நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்களை மட்டும் ஆசீர்வதிப்பது தேவ சித்தம் இல்லை? உங்க மூலமா அவன் ஊர் விட்டு ஊர், மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம், தேசம் விட்டு இன்னொரு தேசம், கடல் கடந்து கண்டம் கடந்து நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதான் கர்த்தருடைய சித்தம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? நம்ம ஒரு கிணத்து தவளை கிடையாது, ஒரு சின்ன குட்டைக்குள்ள கிடக்கிற ஒரு மீன் கிடையாது. அல்லேலூயா. நம்ம பரவி பாய்ந்து போற ஒரு ஆறு. ஆமென். அப்போ உங்களை என்னை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? நாம ஆசீர்வாதமா இருப்பது மாத்திரமல்லாம நம்ம மூலமா ராஜ்யங்கள் ஆசீர்வதிக்கப்படும், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உலகம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப என்ன செய்யணும்? ரொம்ப திறமையான ஆளா இருக்கணுமா, ரொம்ப அறிவுள்ள ஆளா இருக்கணுமா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளா இருக்கணுமா? அதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல செய்கிற வேலையை உருப்படியாக செய்யணும். சின்ன வேலையை பெரிய, நீங்கள் என்ன செய்ய, உங்கள் கையில் ஆண்டவர் என்ன வேலையை கொடுத்துருக்கிறார், என்ன பிஸ்னஸ் கொடுத்துருக்கிறார்,
என்ன வியாபாரத்தை கொடுத்துருக்கிறார். அது கவர்மெண்ட் ஜாபா, பிரைவேட் ஜாபா, சொந்தமாக நீங்கள் செய்கிற தொழிலா, அல்லது யாராவது கூப்பிட்டு நீங்கள் செய்கிற வேலையை, எந்த வேலையாக இருந்தாலும் உண்மையாக செய்யுங்க. அதை உத்தரவாதம் எடுத்து செய்யுங்க. கஞ்சடையாக செய்யாதீங்க. கடமைக்காக செய்யாதீங்க. யாரோ சொல்லிட்டாங்களே அப்படி செய்யாதீங்க. வேறு வழி இல்லையா அப்படி செய்யாதீங்க. வருமானத்துக்காக செய்யாதீங்க. அது கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதம். இதன் மூலமாக தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். இதன் மூலமாக தான் இந்த ஆசீர்வாதத்தை என்னிடத்திலிருந்து அநேகருக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், கொண்டு போக போகிறார். இந்த மனநிலையோடு வேலை செய்ய எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? வரக்கூடிய புதிய மாதத்தில் உங்கள் கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் அந்த ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். அதில் பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு என்ன செய்யும், உண்டாயிருக்கும். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உண்மையா நான் வேலை செய்வேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை உத்தரவாதத்தோடு நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. ஒரு ஃபேமிலியை தந்திருக்கீங்க, என் கணவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை நான் கரெக்டாக செய்வேன், என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் கரெக்டாக செய்வேன், என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் கரெக்டாக செய்வேன். என்னை நம்பி நீங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நான் கேரண்டி கொடுப்பாண்டவரு, உத்தரவாதம் எடுப்பாண்டவரு. ஹல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் அதை கண்ணுங்கருத்துமா செய்வாண்டவரு. ஏதோ கட்டாயத்தினாலாம் நான் செய்ய மாட்டேன்ப்பா, உண்மையா செய்வாண்டவரு. உத்தம இருதயத்தோடு நான் செய்வாண்டவரு. ஹல்லேலூயா. அதற்கென்று நான் என்னை அர்ப்பணிக்கிறாண்டவரு, அதற்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறாண்டவரு. ஆமென். நீர் அதை ஆசீர்வதியும் ஐயா, நீர் அதை ஆசீர்வதியும் ஆண்டவரு. நீர் இந்த அர்ப்பணிப்பை அங்கீகரியும் ஆண்டவரு. இந்த பிள்ளைகள் மனதார ஒத்துக்கொண்டு நீங்க கொடுத்திருக்கிற கிருபைகளை, நீங்க கொடுத்திருக்கிற திறமைகளை, நீங்க கொடுத்திருக்கிற தாளந்துகளை, நீங்க கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை, நீங்க கொடுத்திருக்கிற வசதிகள் எல்லாம் உண்மையா பயன்படுத்த அர்ப்பணித்திருக்கிறார்கள். உத்தரவாதத்தோடு பயன்படுத்த அர்ப்பணித்திருக்கிறார்கள். இவர்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்லாமல் இவர்களை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றும் ஆண்டவரே. இவர்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.